தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் தொடர்பான சில முக்கியமான அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு என்டிஏ தரப்புல இருந்து. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே போல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் அதாவது நேற்று 3ஆம் தேதி நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீட்டுடைய ஆன்சர் கீ அப்படின்றது, அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. அஃபிஷியலா வந்து என்டிஏ தரப்புல இருந்து வெளிய வந்து ஒரு ஆன்சர் கீ அப்படின்றது அவங்கவங்க மெயில்ல நீங்க கண்டிப்பா ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2மே ஆன்சர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆன்சர்ல எத நீங்க வந்து ஷேட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சரி அப்படின்னு சொல்லி 4 மார்க் குடுப்பாங்க. எழுதாத மாணவர்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அது எழுதாத மாணவர்களுக்கு எல்லாருக்குமே மதிப்பெண் குடுத்தாங்க அப்படின்னா, அது போனஸ் மார்க் அப்படின்னு ஆயிடும். இது அப்படி கிடையாது. பர்ட்டிகுலரா அந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன்ல அந்த 2 கொஸ்டின்ல 2 ஆன்சர்ல எந்த ஆன்சர நீங்க எழுதினாலுமே உங்களுக்கு 4 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் சேலஞ்ச் எல்லாம் முடியும். யார் யாரெல்லாம் சேலஞ்ச் பண்றீங்களோ அந்த சேலஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு ஆன்சர் கீ வரும்போது ஸ்லைட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கலாம். அது அதுக்கப்புறம் நம்ம சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ஆன்சர் கீ வந்திருக்கு. ஆன்சர் கீல ஓஎம்ஆர் ஷீட் தனியா அதனோட ஸ்கேன்டு காப்பியும் வந்திருக்கு. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் நீங்க வந்து ஆன்சர் பண்ண பேப்பர் அப்படின்றதுனால அதையுமே கூட அந்த ஆன்சரையும் வச்சு நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. தேவை இருந்தால், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க எழுதுனது சரி அப்படின்னு சொன்னா, கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா மட்டும் சேலஞ்ச் பண்ணுங்க. அதர்வைஸ் அமௌண்ட் அங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ரூ. 200 ஒரு கொஸ்டின் நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு, இது வந்து எல்லாமே 5ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணி முடிக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கேஸ் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ பொறுத்த வரைக்கும் என்டிஏ தரப்புல இருந்து ஒரு பதில் மனு குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் வந்து குறைஞ்சு பவர்லாம் போச்சு, எல்லாமே போனதெல்லாம் உண்மதான். அந்த டீட்டெயில் அழகா தமிழ்ல ஒரு நியூஸ் பேப்பர்லயுமே வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பவர்லாம் போனது உண்மை அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. மாணவர்கள் வந்து குறைந்த வெளிச்சத்துல கூட தன்னுடைய தேர்வை ஃபுல்லாவே எழுதி முடிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்பாட்ல எந்த மாணவருமே எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனே குடுக்கல. அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால இதற்காக வந்து ஒரு நீ ம ந ரீநீட்டோ அல்லது வந்து ஒரு போனஸ் மார்க்கோ நான் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல அப்படின்றத ஹைகோர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மத்திய அரசு சார்பா என்டிஏ தரப்புல இருந்து தெரிவிச்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான். இது என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல சடனா பவர் கட் ஆயிடுச்சுன்னாவே, டக்குன்னு அந்த மைண்ட் வந்து அப்செட் ஆயிடும். மாணவர்களுக்கு பொதுவா இருக்கிற விஷயம் அதுதான். அந்த மைண்ட் அப்செட் ஆயிட்டாவே, அவங்களால வந்து தெரிஞ்ச ஆன்ஸர கூட ஒரு ஏனோ தானோன்னு எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல வந்து மதிப்பெண் இங்க இந்த இடத்துல வந்து லைட்டிங் வந்து ஃபெசிலிட்டி குறைவா இருந்தது. ரெயின் வந்து அதிகமா இருந்தது. இந்த மாரி சூழ்நிலை இருந்ததுன்னா, எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து நெறைய மாணவர்களுக்கு வந்திருக்கு. அப்படின்னாலுமே கண்டிப்பா அவங்களால எழுத முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எழுதுறாங்க. எழுதுனது சரியா, தப்பா அத யோசிச்சு பார்த்துட்டு எழுதுறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் பத்தல அந்த நேரங்கள்ல. ஸோ இதுதான் மாணவர்கள் வந்து சொல்ற விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் என்டிஏ தரப்புல இருந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து, இத மாணவர்கள்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. அதனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ற மாரி அவங்க சொல்றது, எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு விஷயமா இருக்கு. இத வந்து ஜூன் 6ஆம் தேதிக்கு மேல வந்து அடுத்த ஹியரிங் அப்படின்றது வருது. அத தள்ளி வச்சிருக்காங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஹியரிங்ல மறுபடியும் வந்து தள்ளி வைக்கிறாங்களா? அல்லது அப்பவே அதற்குரிய தீர்ப்பு என்னன்றத சொல்றாங்களான்றது நமக்கு போக போக தெரியும். 2வது ஃபைனல் ஆன்சர் கீ எப்ப வருதோ, அதுக்கப்புறம் கூடவே நமக்கு ரிசல்ட் அப்படின்றதும் சேர்ந்தே வரும். ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னா, அந்த ஸ்கோர் கார்டு தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்கோர் கார்ட வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்க பண்ணலாம். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன். 14ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ரிசல்ட் ஆனது டெஃபினட்டா வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து, ஆ அப்போ இத வச்சு பார்க்கும்போது என்டிஏ சொன்ன விஷயத்த வச்சு பார்க்கும்பொழுது, ஆ போனஸ் மார்க் அப்படின்றது கிடையாது. நீட் அப்படின்றது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதெல்லாம் தெளிவாவே சொல்லிட்டாங்க. ஸோ இத பத்தி இப்போதைக்கு நம்ம வொரி பண்ண தேவையில்ல. அடுத்தது கட் ஆஃப். சரி, இப்ப கட் ஆஃப்ன்றது ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? ஏன்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கட் ஆஃப்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இம்பாக்ட் பெருசா கிடையாது. கட் ஆஃப் குறைஞ்சு வர்றதுன்றது உண்ம. அது டெஃபினட்டா நம்ம சொல்றோம். நான் ஒரு கிட்டத்தட்ட 11ஆம் தேதி நெனைக்கிறேன். 11ஆம் தேதியா? சார் 13 நாட்களுக்கு முன்னாடி நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல ஒரு வீடியோ உங்களுக்கு குடுத்திருந்தேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது. அது அதுல அந்த அந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் நீங்க திரும்ப ஒரு தடவ அந்த வீடியோவ பாருங்க.
பார்த்துட்டு ஏன்னா இப்ப சொல்றது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப சொன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தா போகுன்றதுனால தான் நான் சொல்லல. அந்த வீடியோ ஒரு 13 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்ன்மென்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன். அந்த வீடியோல இருக்கிற டேட்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு கட் ஆஃப் அதுக்குள்ள தான் கண்டிப்பா அமையும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸாக்ட்டா வேணும் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கப்புறம், தமிழ்நாடு மெடிக்கலோட ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கப்புறம், திரும்ப ஒரு கட் ஆஃப் வீடியோ நான் குடுப்பேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நியர் பை ரொம்ப எக்ஸாக்ட்டா 95% அளவுல கண்டிப்பா அது அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆல் இண்டியா ரேங்க் நான் எப்ப சார் தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கப்புறம், கூடவே வந்து அதாவது ஆல் இண்டியாவுடைய அந்த ரிசல்ட் வெளிய வர நீட்டோட ரிசல்ட் வரும்பொழுது, ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் வெளியிடும்போது, கூடவே வந்து ரிசல்ட்டும் தெரிஞ்சிரும். அப்பயே வந்து உங்களுக்கு நீட்டோட ரிசல்ட் வரும்போது நீட்டோட ரிசல்ட் வரும்பொழுது, ஆல் இண்டியா ரேங்க்கும் கூடவே வரும். சரிங்களா? அப்பயே நீங்க அத வச்சு ஏன்னா தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வர்றதில்ல. அந்த ஸ்கோர் கார்ட்லயே வந்து ஆல் இண்டியா ரேங்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட்ட தனியா வெளியிடுவாங்க அவங்களோட வெப்சைட்ல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அ முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ, நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுனால, அடுத்தடுத்த மூவ்மென்ட்க்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்ப நெறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஸ் கண்டிப்பா வந்திருக்கும். மார்க் நம்ம குறைஞ்சுட்டோம் அல்லது மார்க் அதிகமா இருக்கிறவங்க அந்த பிரச்சனை இல்ல. மார்க் குறைஞ்சுட்டா அடுத்து என்ன வழி அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ, மார்க் நீங்க குறையறீங்க அப்படின்னா, அடுத்து என்ன வழி? அதற்குரிய வழிகள் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயிலா சொல்லுங்க. என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல லோ மார்க் ஸ்டூடண்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவ உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.